வந்து தொடர்ந்து வந்து மகா வந்து வெறுப்பேத்துக்காக நிறைய விஷயங்கள வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காரு. இதனால மகா மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து ஸ்வேதா வச்சு அவர் வெறுப்பேத்துற மாதிரி வந்து மகா வந்து அவங்க மாமா வச்சு சூர்யா வெறுப்பேத்துறதுக்காக பாட்டி வந்து ஐடியா சொன்னதால மகாவும் அதையும் செஞ்சு பார்க்குறாங்க. ஆனா சூர்யா என்ன பண்றாரு, அத அப்படியே வந்து வந்து திருப்பி பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. மகா வந்து வெறுப்பேத்துறதுக்காக மறுபடியும் வந்து அவங்க மாமா கூட வந்து நீ பழகு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க மாமா கூட ஊருக்கு போறதா இருந்தாலும் போன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்லாம் எடுத்து குடுக்குறாரு. இதனால மகா மனசு கஷ்டப்படுறாங்க. அதனால மகா என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம பாட்டிக்கிட்ட உதவி கேட்குறாங்க. பாட்டி வந்து ஒரு ஐடியா குடுக்குறாங்க. டைவர்ஸ் பேப்பர் குடு. கண்டிப்பா வந்து அவன் வந்து உன்ன விரும்ப ஆரம்பிச்சுருவான். அவன் தவற வந்து புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி மகாவும் வந்து கையெழுத்து போட்டு டைவர்ஸ் பேப்பர குடுத்துடுறாங்க. அத பார்க்குற சூர்யாவுக்கு தாங்கவே முடியல. அவரால தாங்கிக்க முடியாம மனசு கஷ்டப்படுறாரு. சாப்பிட முடியாம, தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து ஸ்வேதா வந்து அட்வைஸ் பண்றாங்க. உனக்கு மகா தான் உன் மனசு ஃபுல்லா மகா தான் இருக்கா. அதனால இந்த மாரிலாம் பண்ணாத சூர்யா. போய் நேரா போய் மகா கிட்ட உண்மைய சொல்லு. நான் சும்மா தான் வெறுப்பேத்த தான் எல்லாமே பண்ணேன். எனக்கும் ஸ்வேதாக்கும் இடையில எதுவுமே கிடையாதுன்னு சொல்லு. அது மட்டும் கிடையாது. உன் மனசு ஃபுல்லா மகா தான் இருக்கான்ற உண்மைய சொல்லு. அவ கூட சேர்ந்து வாழு. சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாங்க. உன் காதல மகா கிட்ட சொல்லுன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சூர்யாவும் வந்து முடிவெடுக்கிறாரு. கண்டிப்பா வந்து இன்னைக்கு நான் வந்து சொல்லிடுவேன். என் காதல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. வீட்டுக்கு வந்தோனே வந்து ரொம்ப சோகமா வந்து சூர்யா வரத பார்த்துட்டு, மகா வந்து என்னாச்சு இவருக்கு? காலையில கூட இவ்ளோ சோகமா இல்லையே! இப்ப இவ்ளோ சோகமா இருக்காரே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து சூர்யா என்ன எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. ஈவினிங் வந்து வீட்ல வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாருமே அதுக்கு தயாரா இருங்கன்றாரு. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. நீங்க என்ன சொல்றப்பா? அப்படின்னு கேட்டோனே, ஆமா இந்த பார்ட்டியில வந்து நான் ஒரு உண்மைய சொல்லப் போறேன். அந்த உண்மை ஒரு சிலருக்கு ஏத்துக்க முடியும். ஒரு சிலருக்கு ஏத்துக்க முடியாது. ஆனா வேற வழி கிடையாது. நான் சொல்லி தான் ஆவணும் அப்படி சொல்றாங்க. அத கேட்டு மகாவுக்கு ஒண்ணுமே புரியல. இவரு என்ன சொல்லப் போறாரு? என்ன வேணும்னு சொல்லப் போறாரா? வேணான்னு சொல்லப் போறாரா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி வந்து கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாம்மா. உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் இந்த பார்ட்டிய அரேஞ்ச் பண்றா. அதனால சந்தோஷமா கிளம்பு மகா அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் புரியாம மகா யோசிக்கிறாங்க. அப்ப கூட இவர் சந்தோஷமா தான் அந்த வார்த்தைய சொல்லணும். ஏன் வந்து மனசு கஷ்டப்பட்டு சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பார்ட்டிக்காக மகா உங்க அம்மா வீட்லயும் கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அதிர்ச்சி அடையறாங்க. ஏன் அம்மா வீடுமா அப்படின்னு சொல்லிட்டோன்னே, ஆமா அப்படின்றாங்க. அதே சரி கோட்டீஸ்வரியும் வந்து அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருமே நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து பார்ட்டிக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து மகா ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயுமே வந்து சூர்யா வந்து சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காரு. அடுத்து வந்து சூர்யா சொல்றாரு, ஒரு முக்கியமான வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது இந்த குடும்ப உறுப்பினர்கிட்ட கண்டிப்பா நான் சொல்லணும். அந்த முடிவு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் அப்படின்றாரு. அத கேட்டு வந்து எல்லாருமே அதிர்ச்சி நீ என்னப்பா சொல்ற? உனக்கு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை பொறக்கலையே அப்படின்றாங்க. எனக்கு மகா மூலமா பையன் கிடையாது. வேற ஒரு பொண்ணு மூலமா பையன் இருக்கான். அந்த பையன் தான் என்னோட வாரிசு. அவன் தான் இவன் சொல்லிட்டு ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. அத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. என்ன இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கு வந்து தலையே சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. ஆமா மகா, என்ன மன்னிச்சிடு. வேற வழி இல்ல. எவ்வளவு நாளைக்கு நான் அந்த உண்மைய மறைக்க முடியும்? அதனால தான் உன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியல. அதனால தான் இந்த உண்மைய நான் சொல்றேன். எல்லார் முன்னாடியும் சொல்றேன். எனக்கு இவன் தான் பையன். எனக்கு பிறந்த பையன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து காட்டுறாரு. அத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. தாங்கிக்கவே முடியல வந்து ராஜலட்சுமியால நீ சொல்றது உண்மை இல்லடா. நான் நம்ப மாட்டேன். என் பையன் இந்த மாரி வந்து கேவலமா விஷயமா பண்ணவே மாட்டான் அப்படின்றாங்க. இல்லம்மா இத நீங்க நம்பி தான் ஆவணும். இந்த குடும்பத்தோட வாரிசு இந்த பையன். இந்த குழந்தை தான் இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. குழந்தை வந்து அழறான். உடனே வந்து குழந்தை என்ன பண்றாரு, வந்து தட்டி குடுக்குறாரு குழந்தைய. உடனே வந்து ஒண்ணுமே புரியாம எல்லாருமே யோசிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா வந்து ச்சே நீ இவ்ளோ கேவலமானவனா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலடா. நான் வந்து மகாவை ஏத்துக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன். நீ என் புள்ளையே கிடையாது. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராஜலட்சுமி. என்ன பண்றதுன்னு தெரியாம மகா பயங்கரமா கதறி கதறி அழறாங்க. பாட்டி எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, சூர்யா வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அவர் ஒரு ரூமுக்கு போயிட்டு குழந்தைக்கு வந்து தூங்க வைக்கிறாரு. அப்ப குழந்தையால சரியாவே தூங்கவே முடியல. குழந்தை அழுதுட்டே இருக்கு. அத பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம சூர்யா வந்து அத சமாதானப்படுத்தி பார்க்குறாரு. ஆனா குழந்தை சமாதானமே ஆக மாட்டேங்கிறான். உடனே வந்து என்ன பண்றாங்க, என்ன பண்றது தெரியாம அப்படியே முழிக்கிறாரு. பார்த்தா மகா பால் எடுத்துட்டு வந்து அந்த புட்டி பால் எடுத்து வந்து குடுக்குறாங்க. குழந்தைக்கு குடுக்க சொல்லி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. உடனே வந்து என் மேல உனக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். அப்ப கூட பச்சை குழந்தைக்கு பால் குடுக்குற பெரிய விஷயம் அப்படின்றாரு. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. மகா வந்து முறைச்சு பார்க்குறாங்க. உண்மைய சொல்லுங்கங்க. என்னால இத நம்பவே முடியாது. நீ இந்த குழந்தையோட அப்பா நீங்க கிடையாது. நான் நம்ப மாட்டேன்றாங்க. இதுதான் உண்மை மகா. தயவு செய்து என்ன மன்னிச்சுடு. வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அத கேட்டு மகாவால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரே குழப்பம் அடையறாங்க மகா. கடவுள்கிட்ட வந்து அழுவுறாங்க மகா. இதோட முடியுது.